ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பும் காடை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். காலையிலே வந்து எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. முதல்லாம் வந்து இட்லி காலையில் வைக்கிறோம்னா சட்னி இல்லைன்னா சாம்பார் வைப்போம், நைட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாளைக்கு வந்து சிக்கன் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டா மத்தியானமே அரைச்சி வச்சுட்டு நைட்டை வந்து மாவு அரைச்சிட வேண்டியதான். காலையில் இட்லியும் கறி குழம்பு வச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இந்த காம்பினேஷன் வந்து தம்பியும் சாப்பிட்டு பழகிட்டான். அதனால் அப்படியே கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணியே வந்து வச்சாச்சு. மெயின் டிஷ்க்காக சைட் டிஷ் பண்ண போய் இப்போ சைட் டிஷ்க்காக மெயின் டிஷ் பண்ணிகிட்ருக்கோம். 2க்குமே வந்து மஞ்சப்பொடி தடவி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டாலும் திருப்பி வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். மசாலா தடவை மாதிரி தடவி வச்சுட்டு திருப்பி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணேன். கொஞ்சம் இறைச்சி ஸ்மெல் அப்போ தான் போகும்னு சொல்லிட்டு. ஃப்ரைக்கு எப்பவும் போல் நம்ம 65 பண்ணுற மாதிரியே வந்து ஃப்ரைக்கு மசாலா தடவி தடவி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அப்படியே ரைஸ் வச்சு சிக்கன் குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரையை வந்து பொரிச்சு அப்படி வந்து சாப்பிட்டாச்சு. காடை வந்து நல்லா சாஃப்டாக தான் உள்ளே இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது. அடுத்த டைம் வந்து குழம்பு வச்சனால வந்து இந்த வாட்டி ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி பண்ணும்போது நல்லா தொக்கு வச்சு சாப்பிட்றலாம். நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.